முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை திமுக அரசு முடக்கியதாக அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா குற்றஞ்சாட்டியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி ஒந்திமலை, பல்கலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செல்லும் இடமெல்லாம் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு மலர்கள் தூவியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடையே பேசிய ராஜன் செல்லப்பா திமுக ஆட்சியில் ஊழல் நிறைந்துள்ளதாக குற்றஞ்சாட்டினார். அம்மா உணவகத்தை சரியா செயல்படுத்தல, ஆக இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. இதை தமிழ்நாடு முழுவதும் அப்புறப்படுத்த என்ற மன உணர்வோடு இன்றைக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. அந்த வகையில ஓந்தி மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு உங்களோடு இருக்கிற எனக்கு 5 ஆண்டு காலம் கொடுத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருந்தேன், என்னால் முடிவு செஞ்சேன். வடக்கு தொகுதியில் இருக்கும் ஆளுங்கட்சியா இருந்தேன், மேயரா இருக்கும் மாநகராட்சி முழுவதும் பல்வேறு திட்டம். இன்னைக்கு மாநகராட்சி கெட்டு போய் கிடக்கு, இன்னைக்கு தூய்மை இல்லாம அசுத்தமா கிடக்கு. நான் இருக்கும்போது மேயரா இருக்கும்போது இந்தியாவிலேயே அங்க தூய்மை நகர் என்ற பரிசை வாங்கினேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.